விண்ணமுதம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்ற உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மத்தேயு எழுதின நற்செய்தி 25வது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு அவரை சுற்றியிருந்த மக்கள் அவருடைய சீடர்களை பார்த்து ஒரு விடயத்தை சொல்லுகிறார். நியாய தீர்ப்பு என்று சொல்லி ஒரு நாள் இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பிலே கடவுள் மனிதர்களை நியாயம் தீர்ப்பதற்காக வருவார். நியாயம் தீர்க்க அவர் வருகிற போது மனிதர்களை அவர் 2 பிரிவாக அவர் பிரிப்பார். வலது பக்கம், இடது பக்கம். அப்போது வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்போது இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள் கடவுளை பார்த்து கேட்கிறார்கள், நியாய தீர்ப்பு நடக்கப் போகிறது, எங்களையெல்லாம் இந்த பக்கத்திலே வைத்து எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது கடவுள் வந்து சொல்லுகிறார். மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனம், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னிலும் மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ. அப்போது நாங்கள் என்னத்தை செய்தோம், எப்படி நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்தோம் என்ற கேள்வி வருகிறது. அப்பொழுது அவர்கள் எப்படி அந்த உதவி செய்தார்கள் என்பதற்கு ஒரு விளக்கமும் கொடுக்கப்படுகிறது. அந்த விளக்கம் என்ன? பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியுள்ளவனாகவும் காவலில் அடைக்கப்பட்டவனாகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். இது சாதாரணமாக நாங்கள் வாழ்க்கையிலே காண்கிற சம்பவம் அல்லது சம்பவங்களிலே ஒன்று. நாங்கள் வீதியிலே வாகனத்திலே போய்கொண்டிருக்கிறோம். இந்த சிக்னல் விளக்குகள் சிவப்பு, பச்சை, மஞ்சளாக வருகிற பல இடங்களிலே வாகனங்கள் நிற்கிற போது அந்த ரோட்டின் அருகாமையில் இருக்கின்ற யார் ஒருவர் ஒரு பெட்டியையோ ஒரு தொப்பியையோ ஒரு பாத்திரத்தையோ எடுத்துக்கொண்டு அது நின்று கொண்டிருக்கிற வாகனங்களிலே எங்களுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டு வருவார்கள். இது நீங்கள் பலர் சாதாரணமாக வாகனங்களிலே பிரயாணம் பண்ணுகிறவர்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் உண்மையானவர்களா, உதவி செய்ய வேண்டுமா என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நாங்கள் இந்த காட்சியை நாங்கள் பல தடவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்திருப்போம். அது பொதுவாக பார்க்கின்ற காட்சி. எங்களுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட முறையிலே நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வேளையிலே எங்களிடத்திலே தேவையோடு வந்திருப்பார்கள். அதுவும் நாங்கள் கண்டிருப்போம். சில வேளைகளிலே அவர்களுக்கு உதவி செய்திருப்போம், சில வேளைகளிலே உதவி செய்ய முடியாது என்றும் சொல்லியிருப்போம். அது ஒரு நண்பராக கூட இருக்கலாம், அல்லது உங்களோடு நீங்கள் வேலை செய்கின்ற காரியாலயத்திலே வேலை செய்கின்ற ஒருவராக கூட இருக்கலாம், அல்லது நீங்கள் கடையிலே பொருட்கள் வாங்குகிற போது அங்கு நீங்கள் அவரை கண்டு பழக்கமான மனிதராக கூட இருக்கலாம். தேவை எங்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒன்று. அந்த தேவை எங்களால் பூர்த்தி செய்ய முடியும். அந்த பூர்த்தி செய்ய வேண்டுமானால் நாங்கள் அதற்காக கொஞ்சம் மேலதிகமாக செயல்பட வேண்டும். உதாரணமாக ஒன்றை வைத்துக்கொள்வோம். ஒரு முறை எனக்கு நடந்த உண்மையான ஒரு சம்பவம். நான் ஒரு வாகனத்திலே வந்து கொண்டிருக்கிற போது ஒரு கனடாவிலே
நான் நேராக ஒரு 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 ஜங்ஷனிலே, ஒரு இன்டர்செக்ஷனிலே, ஒரு சந்தியிலே நான் நேரடியாக வந்து கொண்டிருக்கிறேன். பச்சை விளக்கு எரிந்து கொண்டிருக்கிற நேரம். அந்த மற்ற பக்கத்தில் இருந்து இடது பக்கமாக திரும்ப வேண்டிய ஒருவர் மஞ்சள் விளக்கு வரப்போகிறது என்ற நினைவோடு அந்த வாகனத்தை எடுத்து என்னுடைய வாகனத்தோடு வந்து அந்த வாகனம் அடிபட்டு என்னுடைய வாகனத்திற்கு சேதம் வந்தது. அப்போ அந்த நேரத்திலே பல வாகனங்கள் போய்கொண்டிருக்கிறது. வாகனங்கள் எல்லாம் இப்போது போக முடியாமல் அப்படியே நிற்க வேண்டிய சூழல் வந்தது. இப்போ என்னுடைய வாகனம் நிற்கிறது, என்னை வந்து அடித்தவருடைய வாகனமும் நிற்கிறது. எனக்கு தெரியாத 2 பேர். ஒருவர் சொன்னார், நான் ஒரு டாக்டர், நான் என்னுடைய வேலைக்காக நான் வைத்தியசாலைக்கு போய்கொண்டிருக்கிறேன், என்னிடத்தில் என்னுடைய வேலைக்கான விவரங்கள் இருக்கின்ற அந்த கார்டு, அறிமுக அட்டை இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன். ஒருவேளை இந்த விபத்தை கண்டு நீங்கள் தவறு செய்யவில்லை, உங்களில் எந்த பிழையும் இல்லை, என்னுடைய விவரங்கள் தேவையாக இருந்தால் அதிலே எல்லாம் இருக்கிறது என்று எனக்கு கொடுத்தார். அவர் போய்விட்டார். பிறகு இன்னும் ஒரு பெண் வந்தார். அவர் வந்து உள்ளே வந்து அந்த எங்களுடைய வாகனத்திலே உங்களிடத்திலே ஒரு பேனா இருக்கிறதா என்று கேட்டு, நானும் இந்த விபத்தை பார்த்தேன், இந்த இடத்திலே நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, ஒருவேளை நீங்கள் இதை பற்றி போய் சொல்லுகிற நேரம் இதை பார்த்த சாட்சிகள் இருக்கிறது என்று கேட்பார்கள், அதற்காக என்னுடைய விவரங்கள் எல்லாவற்றையும் எழுதி தருகிறேன், தேவையாக இருந்தால் என்னுடைய விவரங்களையும் கொடுங்கள் என்று சொல்லி ஒரு பேப்பரிலே தன்னுடைய விவரங்கள் எல்லாவற்றையும் எழுதி தந்துவிட்டு போனார். இந்த வாகனங்களிலே போகின்ற நாம் பல இடங்களிலே இப்படியான விபத்துகளை பார்த்திருப்போம். ஒரு வாகனம் ஏதோ ஒரு காரணத்தினாலே வீதியோரத்திலே நிறுத்தப்பட்டதை பார்த்திருப்போம். என்ன காரணத்துக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று தெரியாது. ஒருவேளை விபத்து நடந்ததை நாங்கள் பார்த்திருப்போம். அந்த இடத்திலே அந்த வாகனத்தை நிற்பாட்டி, உங்களுடைய வாகனத்தை நிற்பாட்டி அந்த இடத்துல நிற்கின்ற ஒருவரிடத்திலே போய், என்ன காரணத்தினாலே நீங்கள் நிற்கிறீர்கள், உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று நம்மில் எத்தனை பேர் கேட்க வேண்டும் என்று யோசித்திருப்போம். கேட்காமல் இருப்பது தவறு என்று நான் சொல்ல வரவும் இல்லை, கேட்பது தான் நல்லது என்று சொல்ல வரவும் இல்லை. நாங்கள் இயற்கையாக சாதாரணமாக இதை செய்ய வேண்டும் என்று எத்தனை பேருடைய மனதிலே வந்திருக்கிறது. அல்லது நான் சொன்னது போல இந்த விபத்தாக இருக்கலாம். எத்தனை பேர் இதோ நீங்கள் பார்த்தீர்கள், அதில் ஒரு வாகனத்திலே தவறு, இன்னொரு வாகனத்திலே தவறு இல்லை. தவறு இல்லாதவரும் பாதிக்கப்படலாம். ஏனென்றால் அவருக்கும் இன்சூரன்ஸ் அவர்கள் போட்டிருப்பார்கள், காப்புறுதி போட்டிருப்பார்கள், அவருக்கும் பாதிப்பு பெறலாம். இதோ என்னுடைய விவரம் இருக்கிறது, தேவையாக இருந்தால் நான் வந்து என்னுடைய விவரங்களை நீங்கள் அந்த உங்களுடைய விபத்தை பற்றி சொல்ல போகிற நேரம் அவர்களுக்கு கொடுங்கள் என்று எத்தனை பேர் உங்களுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு போய் அந்த வாகனத்திற்கு உள்ளே உட்கார்ந்திருக்கிறவர்களிடத்திலே நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் அல்லது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறது. 2 பேர், எனக்கு தெரியாத 2 பேர் வந்து எனக்கு கொடுத்ததினாலே அது எனக்கு அனுபவம் இல்லை. நான் அந்த விபத்தை பற்றி நான் அங்கு ரிப்போர்ட் பண்ணுவதற்காக போன போது அவர்கள் கேட்ட முதல் கேள்வி, இந்த விபத்தை பார்த்த யாராவது சாட்சிகள் இருக்கிறார்களா? எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை, ஏற்கனவே என்னிடத்தில் விவரங்கள் இருந்தனவே. அந்த விவரங்களை எடுத்து அப்படியே நான் கொடுத்தேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன காரியங்கள், மற்றவர்கள் தேவையிலே இருக்கிற போது நாங்கள் உதவி செய்யக்கூடிய காரியங்கள், யாராவது கடன்பட்டு இருக்கிறார்கள், $1,00,000 நீங்கள் தாருங்கள் என்று கேட்டால் நாங்கள் ஒரு முறைக்கு 10 முறை யோசிக்கலாம். பெரியோர் உதவியாக இருந்தால் நாங்கள் பல முறை யோசிக்கலாம். ஆனால் சின்ன சின்ன உதவிகள் நம்மிலே பலரால் மற்றவர்களுக்கு செய்ய முடியும். ஆனால் நாங்கள் செய்வது கிடையாது. செய்ய வேண்டும் என்ற யோசனை நம்முடைய மனதிலே வருவதும் கிடையாது. அது மிகவும் ஒரு சிறிய காரியமாக இருக்கலாம்.
ஒரு முறை எனக்கு நினைவாக இருக்கிறது, நான் ஒரு டாக்டருடைய ஆஃபீஸுக்கு நான் போயிருந்த போது டாக்டரை சந்தித்து விட்டு வருகிற போகிறோம். ஒரு வயது போன அம்மா, தமிழ் பேசுகிற ஒருவர், அவர் தனக்கு வீட்டிற்கு போக எனக்கு பணம் இல்லை, இந்த இடத்திலே தான் நான் இருக்கிறேன், நான் பஸ் எடுத்து போகலாம், ஆனால் அது கஷ்டமான பயணம், என்னை இந்த வீட்டிலே விட்டு விடுவீர்களான்னு சொல்ல அவர் ஏற்றி கொண்டு போய் நான் வீட்டில் இறக்கி விட்டு போனேன். கொழும்பு என்னுடைய இடம் என்று சொன்னார். தமிழ் பேசுகின்ற ஒருவர், பிள்ளைகள் கிடையாது, கணவர் இறந்து போய்விட்டார், தனியாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் செய்தது ஒரு பெரிய காரியம் என்று சொல்வதற்காக நான் இதை சொல்லவில்லை. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன. நாங்கள் செய்கின்ற அந்த சின்ன சின்ன உதவிகள், சின்ன சின்ன தேவைகளை நிறைவேற்றுகின்ற சம்பவங்கள், ஒருவேளை ஒருவருடைய மனதில் இருக்கிற கஷ்டத்தை உட்கார்ந்து நாங்கள் காதினாலே கேட்பதாக கூட இருக்கலாம், இன்னொருவருக்காக ஜெபிப்பதாக கூட இருக்கலாம். நாங்கள் பார்க்கின்ற இந்த வசனம், நீங்கள் இந்த சிறியவர்களில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள். நாம் சிறியவர்களுக்கு செய்கின்ற உதவிகள் ஆண்டவருக்கு செய்கின்ற உதவிகள். அவர் அந்நியர், வியாதி உள்ளவர், காவலில் அடைக்கப்பட்டவர், தேவையிலே இருக்கின்ற மனிதர், நாங்கள் உதவி செய்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த மனிதருக்கு செய்தது எனக்கு செய்த உதவி. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.